ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மகளோட பர்த்டே செலிப்ரேஷன் தாங்க. ஆமாங்க, இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு, நாங்கள் எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம், எங்கெல்லாம் போனோம் அப்படின்றத நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அருக்கு வேலைக்கு தாங்க போகிறோம். இது ஒரு ஹில் ஸ்டேஷனுங்க. நம்ம ஊரில் ஊட்டி மாதிரிங்க. எல்லா ஹில் ஸ்டேஷன் கீழவும் ஒரு ஒரு கோயில் இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி இங்கேயும் ஒரு கோயில் இருக்குங்க. சின்ன கோயில் தான், அம்மன் கோயில். பாப்பாவுக்கு பர்த்டே அப்படிங்கிறதுனால நாங்களும் இறங்கி சாமி கும்பிட்டுட்டாங்க. நாங்கள் மட்டும் இல்லைங்க, இந்த வழியாக போகிற எல்லோருமே இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு தாங்க போவாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு டோல்கேட் இருக்குது. ஒரே டோல்கேட் தாங்க இங்கே. அதுக்கு மேலே வேறு உள்ளார போனால் வேறு எந்த டோல்கேட்டும் இருக்காது. அதை கடந்து போயிட்டேன்னா உள்ளார போயிட வேண்டியதான். அருக்கு அப்படின்னும் போது நாம் வந்து ரோடு வழியாகவும் போகலாம். இன்னொன்று வந்து ட்ரெயின் இருக்குங்க. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும்தாங்க. அந்த ட்ரெயின் மட்டும்தான். அதை மிஸ் பண்ணிட்டா அடுத்த நாளைக்கு தான் அவங்களுக்கு ட்ரெயின் கிடைக்கும். காலையில் இங்கேருந்து 6 மணிக்கு கிளம்பிச்சின்னா திரும்ப வந்து சாயந்தரம் 4 மணிக்கு 5 மணிக்கு அங்கேருந்து ரிட்டன் வருங்க. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ பார்க்குற மாதிரி கிளாஸில் தாங்க உருவாக்கியிருக்காங்க ஆந்திரா கவர்மெண்ட்டு. அந்த ட்ரெயினில் போகும்போது அந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா 2-3 குகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க வியூ பார்க்குறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு ட்ரெயினில் போகிறதுக்கு தான் அதிக பேர் விருப்பப்படுவாங்க. அந்தளவுக்கு அழகாக இருக்குங்க. அருக்கோட சீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர்லேருந்து பிப்ரவரி 1 வரைக்குங்க. முக்கியமாக டிசம்பர், ஜனவரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. என்ன சொல்கிறது, மிஸ்ட்டு அந்த மேகங்கள் சூழ்ந்து இருக்கும். தண்ணி எங்கே பார்த்தாலும் ஃபால்ஸ் தாங்க அதிகம் இங்கே. தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த சத்தம் ஓடுற சத்தம் இருக்கும் பாருங்கள். ஜிலு 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 ஜிலுன்னு காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ரோடு சைடு போகும்போது சூப்பராக இருக்குங்க வியூ பார்க்குறதுக்கு. இந்த ரோடெல்லாம் அப்படி காஞ்சே இருக்காதுங்க. எங்கே பார்த்தாலும் தண்ணி ஓடிக்கிட்டு ஈரமாக தாங்க இருக்கும். நாங்கள் கூட அப்படி ஒரு ஃபால்ஸ்க்கு தாங்க போய்கிட்ருக்கோம். நாங்கள் போகிற ஃபால்ஸோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பராய் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பானா பாய், ராய்னா கல் அப்படின்னு அர்த்தங்க. இப்போது வந்து சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால அங்கே தண்ணி இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் சம்மரில் போகிறோம். மற்ற டைம் எல்லாமே டிசம்பர், ஜனவரியில் தான் போயிருக்கோம். போய் பார்ப்போம். போய் பார்த்தா தான் எனக்கு தெரியும் தண்ணி இருக்கா இல்லையான்னு. இங்கே பார்த்தீங்கன்னா பலாப்பழம் ஃபேமஸுங்க. இங்கே விளையிற பலாப்பழம் ஏபி ஃபுல்லாகவே விற்பனை பண்ணுறாங்க. ரொம்ப ஸ்வீட்டாகவும் நல்லாவும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஹனி ஃபார்மிங் கூட இங்கே அதிகங்க. ஃபார்மிங் மட்டும் இல்லைங்க, இங்கேயே விற்கவும் செய்கிறாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா நிறைய படத்தில் இந்த இடங்களை அதிகமாக ஷூட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் புர்ரா கேவ்ஸ்னு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அஜித் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும், விவேகம் படம். அந்த விவேகம் படத்தில் லாஸ்ட்டில் வந்து கிளைமேக்ஸ் சீனில் வந்து அந்த புர்ரா கேவ்ஸில் தான் எடுத்திருப்பாங்க. அவ்வளோ ஒரு ஃபேமஸான இடங்க அந்த இடம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம். அவ்வளோ அழகான இடங்க. ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்லாம் சூப்பராக எடுக்கலாங்க இடத்துல. ஏன்னா இயற்கை காட்சிகள், அந்த அருவிகள் அந்த டைமிங்கில் வரும்போது சூப்பராக இருக்குங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம். இந்த இடத்த சுற்றி பார்க்கணுன்னா நமக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸ் கண்டிப்பாக வேணுங்க. ஏன்னா இங்கே வந்து ட்ரைபல் மியூசியம், காஃபி மியூசியம், காஃபி எஸ்டேட் இருக்குது, மிளகு தோட்டம் இருக்குது, அப்புறம் வந்து ரோஸ் கார்டன் இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2-3 இடத்துல ஃபால்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் சுற்றி பார்க்கணுன்னா கண்டிப்பாக 3 டேஸ் மினிமம் நான் சொல்கிறது. அத்தனை நாளாச்சும் வேணுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம மலைக்கு மேலே போன பிறகு லம்பசிங்கின்னு ஒரு கிராமம் இருக்குங்க. மலைவாழ் கிராமம்தான். அங்கே இந்த சீசனில் டிசம்பர், ஜனவரியில் வந்தீங்கன்னா -டிகிரியில் இருக்குங்க குளிர். சுத்தமாக நம்மளாலாம் இருக்கவே முடியாது. அந்தளவுக்கு மேகம் மிஸ்ட்டுன்னு சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சின்ன சின்ன ரெசார்ட்லாம் கட்டி வச்சுருக்காங்க. நம்ம இங்கே வந்துட்டுனா தங்குறதுக்கு ப்ளேஸ் மட்டும் அதிகமாக இருக்குங்க. எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஹாப்பியாக தங்கிட்டு ஜாலியாக வெக்கேஷனை என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் அவங்களோட ட்ரெடிஷ்னல் டான்ஸு அதெல்லாம் கூட பார்க்க முடியுங்க. இங்கே வந்து பேம்பு பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. ஆனால் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம முன்னாடியே வந்து ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம எங்கே போகிறோமோ போயிட்டு வந்தோன்னா ஒரு 20-30 மினிட்ஸ் ஆகுங்க செஞ்சு கொடுக்குறதுக்கு. அதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டுனா அவங்க செஞ்சு வச்சுருவாங்க, வந்து சாப்பிட்லாம். உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னும் போது முன்னாடியே ஆர்டர் கொடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு பிரியாணி கிடைக்குங்க. சூப்பராக இருக்குங்க பிரியாணி. இங்கே வரவங்க கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்குள்ளே என்டர் ஆகிட்டோங்க. 2 பக்கமும் பார்த்திங்கன்னா மலைவாழ் மக்கள் வந்து சந்தை மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைக்குங்க. எல்லாமே விற்கவும் செய்கிறாங்க அவங்க விளைவிக்கிற பொருட்கள் எல்லாம்.
அட்வென்ச்சர் பார்க் ரோப் சைக்கிள். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பரான இடங்க. அந்த மலைக்கு மேலே பாறைக்கு மேலே ஏறி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் நாங்கள். ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கே இடம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயே விளையிற காப்பி கொட்டைகள் வறுத்து நமக்கு தயார் பண்ணி கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா எங்கத்தில் காப்பி கொட்டை அப்புறம் வந்து மசாலா பொருட்களும் விற்கிறாங்க. காப்பி கொட்டையை நம்ம வாங்கிட்டு போய் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டா போதுங்க, அவ்வளோதான், ரெடி ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா காப்பி தோட்டம் இருக்குங்க அங்கே. என் பொண்ணு எதனா காப்பி கொட்டை கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கா. பார்த்தீங்கன்னா இது சீசன் இல்லை. சீசன் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4-5 மாதம் இருக்குங்க, அப்போ தான் காப்பி கொட்டை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த கடைக்காரர் சொன்னார் எங்களுக்கு. சின்ன சின்ன காப்பி கொட்டைங்க இருக்குது. பார்த்தீங்கன்னா செடி பாருங்கள், கிட்ட காட்டுறவங்களுக்கு இலைங்க அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வருது, சீசன் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக. இன்னொரு செடியில் பார்த்தீங்கன்னா காப்பி கொட்டை சின்ன சின்ன பிஞ்சுங்க இருக்குது, காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. பாருங்கள், இதுதாங்க காப்பி கொட்டை, ரொம்ப சின்ன சின்னதாக அழகாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம இங்கே ஒரு காஃபியை குடிச்சிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் தாங்க போகிறோம். இது வந்து கேலிகொண்டா வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த பக்கம் இருக்கிற எல்லா மலையும் பார்க்க முடியும். ஆனால் டிசம்பர் ஜனவரியில் வரும்போது அங்கே இருக்கிற ஒரு மலையும் நம்மளால் பார்க்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து பனி படர்ந்து இருக்கும். இந்த வியூ பாயிண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் கபாப், சோளம் விற்கிறாங்க. சோளம் பார்த்தீங்கன்னா அழகாக சுட்டுட்டு கொஞ்சம் லெமன் கொஞ்சமாக காரம் அதில் வந்து தடவிட்டு கொடுக்குறாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ கடை இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பேம்பு சிக்கன் கூட கிடைக்குங்க, சூப்பராக இருக்குங்க சிக்கன் கூட, பேம்பு பிரியாணி மாதிரியே. நம்ம அடுத்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காஃபி எஸ்டேட் தாங்க. காஃபி எஸ்டேட் உள்ளே போகிறதுக்கு வந்து டிக்கெட் இருக்குங்க, டிக்கெட் வாங்கி தான் உள்ளே போக முடியும், ஃப்ரீ கிடையாது. பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் எல்லாம் அங்கே போகிறவங்க தான். ஆனால் நாங்கள் போகலை, இறங்கி போகலைங்க. ஏன்னா நாங்கள் நிறைய தடவை போயிட்டோம் உள்ளார. இவ்வளோ கூட்டம் இருக்கா, திரும்ப போகணுமான்னு யோசனை பண்ணிவிட்டு ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்குது, அதனால் போகலைங்க. அது பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் இருக்கிற மரங்களில் மிளகு தோட்டம் இருக்குங்க. இங்கே வந்து மிளகும் கிடைக்கும் நமக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்குங்க. இங்கே கூட பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் கடைங்க உங்களுக்கு நிறைய. இங்கேயும் வந்து காஃபி, சோளம், பிரியாணி, கபாப் எல்லாமே விற்கிறாங்க. சீசன் டைமில் வரும்போது அந்த குளிருக்கு அந்த காஃபி, அந்த சுட சுட அப்படியே ஆவி பறக்க கொடுக்குற அந்த சோளம், அதெல்லாம் சாப்பிடும்போது அப்பா சூப்பராக இருக்குங்க. நாம் ஒரு முறை இந்த இடத்துக்கு வந்துட்டா திரும்ப திரும்ப வருஷம் வருஷம் அங்கே போகணும் அப்படின்ற எண்ணம் கண்டிப்பாக வருங்க. அப்படிப்பட்ட பிளேஸ் தாங்க இது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா புதுசாக போட்டுட்டு இருந்தாங்க. இங்கேருந்து பார்த்தா அந்த லாஸ்ட்டு வரைக்கும் தெரியுதுங்க, அப்படி ஒரு அழகான ரோடுங்க இது. இங்கே பார்த்தீங்கன்னா ரோடுக்கு 2 பக்கமும் சைடில் வந்து இங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் வந்து ஒரு வகையான பூக்களை வந்து பயிரிடுவாங்க. அந்த பூக்கள் பார்க்கறதுக்கு சன்ஃப்ளவர் வந்து குட்டி குட்டியாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அதுலேருந்து வந்து ஆயில் தயார் பண்ணுவாங்க. அந்த ஃப்ளவர் சீசன் அப்போது, அதாவது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அந்த 3 மாதம் தாங்க அந்த ஃப்ளவர் இருக்கும். அந்த சீசன் அப்போது நிறைய ஃபிலிம் சாங்குக்காக இங்கே வந்து நிறைய படங்கள் எடுப்பாங்க. நம்ம தமிழ் படத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய படம் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னீங்கன்னா விஜய் பாட்டு ஒன்று வரும் பாருங்கள், ஜூலை மலர்களே, அந்த சாங்கில் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு குட்டி குட்டியாக எல்லோ கலர் பூக்கள் வந்து நிறைய இருக்கும் ஒரு அந்த சாங்கில். அந்த பூக்கள் தாங்க. இது தமிழ் படம்னு இல்லைங்க, தெலுங்கு, மலையாளம் நிறைய படம் இங்கே எடுத்திருக்காங்க. இந்த இப்போ ரோடு பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது முன்னாடி பார்க்குறதுக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம போக வேண்டிய ஃபால்ஸ் வந்துடுங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபால்ஸில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே பிரியாணிக்கு ஆர்டர் கொடுத்துட்டோங்க, பேம்பு பிரியாணிக்கு. ஏன்னா நம்ம குளிச்சுட்டு வந்து அந்த குளிர் பயங்கரமாக இருக்கும், அதனால் குளித்த உடனே அப்படியே சுட சுட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்னு நாங்கள் முன்னாடியே ஆர்டர் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா தான் நாங்கள் ஃபால்ஸில் போய் குளிக்க ஆரம்பித்தோமே. பாருங்கள், இதாங்க அந்த இடம், சாப்பராய். நம்ம வந்துட்டோம். இங்கே வந்து உள்ளே வந்து ஃப்ரீ கிடையாதுங்க, டிக்கெட் இருக்குது. நம்ம டிக்கெட் எடுத்துக்கிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்கள் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நீங்களும் எங்களோட சேர்ந்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். மலைவாழ்
பார்த்தீங்கன்னா நாங்கள் குளிச்சுட்டு மேலே வந்துட்டோங்க. குளிக்கிற வீடியோலாம் எங்களால் எடுக்க முடியல. ஆனால் சூப்பராக என்ஜாய் பண்ணி குளித்தோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ சில்லுன்னு ஐஸ் கட்டி மாதிரி இருந்தது. அங்கே விளையாடின பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக விளையாடினாங்க. குதித்து குதித்து சறுக்கிக்கிட்டு போனாங்க சில பசங்கள்லாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. அடுத்து நாங்கள் வந்து சாப்பிட வந்துட்டோம் மேலே. பார்த்திங்கன்னா கபாப் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அடுத்து பார்த்திங்கன்னா பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் போகும்போது. இந்த ஒரு பிரியாணி மூங்கில் பிரியாணி பார்த்திங்கன்னா 3 பேர் சாப்பிட்லாங்க. ஒரு பிரியாணி வாங்கினா அந்தளவுக்கு குவான்டிட்டி அதிகமாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அப்படியே ஆவி பறக்க பறக்க ஒரு 3 தட்டுலையும் கொட்டி வச்சுட்டாரு. குளிருக்கு வந்ததும் சாப்பிட்ணுன்னு நினச்சா சூடு தாங்கலைங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிட முடியல. பொறுமையாக ருசித்து தான் சாப்பிட்டோம் நாங்கள். பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. இது வந்து நாங்கள் வந்து செகண்ட் டைம் சாப்பிட்றோம் நாங்கள். ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டதும் சூப்பராக இருந்தது. இதுவும் சேம் டேஸ்ட் அதே மாதிரி இருந்ததுங்க. யாராச்சும் நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரியாணியை மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டுட்டு போங்க. ஓகேவா? அடுத்து என்னங்க, நம்ம செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு. ரிட்டர்ன் கிளம்பிகிட்ருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா பலாப்பழம். அந்த பலாப்பழத்தில் ஒன்று வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.